ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 9:9. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த காலை பொழுதில் எழும்பின உடனே சில உள்ளங்களிலே சில எண்ணங்கள் வருகிறது. இந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ, என்னென்ன காரியங்கள் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதோ, ஒருவேளை வியாபாரத்தோடு இருக்கிறவனைக்கு அந்த பில் வருமே இந்த பில் வருமே என்று கால்குலேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். என் அன்புக்குரியவரே, உன் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாய்? வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது வாழ்க்கையில் தங்கள் நெருக்க நேரங்களில் எங்கெங்கோ போன வாழ்க்கையிலே சீரழிந்து கெட்டு போனது நாம் பார்க்கிறோம். ஆனால் நெருக்கப்படுகிற நாளிலே நமக்கு ஒரே ஒரு தஞ்சம் உண்டு. அனாதி தேவன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக? ஆண்டோட சமூகத்தில் வருவதற்காக, அவரை தேடுவதற்காக. பாருங்கள், அநேக வெளிநாட்டுக்கு போய் பிழைப்பது போல தேசத்தில் பஞ்சம் வந்தவுடனே அவர்கள் இந்த தேசத்திலிருந்து கிளம்புகிறார்கள். எங்கே கிளம்புகிறார்கள்? அப்பத்தின் வீட்டை விட்டு அவள் நேரடியாக போய் மோவாவிய நாட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லி போகிறாங்க ஒரு குடும்பம். ஆனால் போன இடத்துல கணவனை பறிகொடுத்து, பிள்ளைகளை பறிகொடுத்து, நெருக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு வந்த பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, நம்முடைய இருப்பிடத்திற்கு நான் போக வேண்டும் என்று அவள் திரும்பி வருகிறார்கள். தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த நெருக்கப்படுகிற வேளையிலே அந்த அருமையான நகூமி சொல்கிறாள், இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டாம், மருமக்கள்மார்களை நீங்கள் போய்விடுங்கள் என்கிறார்கள். ஆனால் ரூத்தோ, இதை தவிர வேறு எனக்கு அடுத்த ஆக்ஷன் புரியவில்லை. ஒரே ஒரு ஆக்ஷன் எனக்கு இருக்கிறது, ஒரே ஒரு முடிவு எனக்கு இருக்கிறது. என்ன முடிவு? உம்மை நான் விடாமல் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அந்த நகூமியை பற்றி கொள்கிறாள். அவள் தேசத்திலே வந்த பொழுது, அவள் தன் பிழைப்பை தேடின பொழுது அவள் சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளை அடைக்கலமாய் நம்பி வந்த உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாவதாக. அம்மா, வாழ்க்கையில் எங்கே போகிறேன்னு தெரியல, தேடி வந்திருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகாரின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஆகாரின் சரித்திரத்தில் என்ன சொல்கிறது? அங்கே புருஷன் கைவிட்டு ஒரு தண்ணீரையும் துருத்திலே கொடுத்து அவனை அனுப்பிவிட்ட பொழுது அவள் நினைச்சா, பெர்ஷபா வனாந்தரத்துக்கு போகிற பாதைக்கு போவோம். பெர்ஷபா என்று சொல்லும்பொழுது அந்த நாட்களில் ஒரு ஹைவே, அங்கே தான் பெரிய பெரிய வியாபாரி மாதிரிலாம் வருவாங்க. இவன் நினச்சா அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு வியாபாரி நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமான்னு சொல்லி. ஆனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுது, ஆண்டவர், நான் எங்கே போவேன் என்று கதறுகிறார். அந்த வேளையில்தான் தேவனாய கர்த்தர் ஆகாரே என்று கூப்பிட்டு உடைய வாழ்க்கையில் ஒரு வழி கர்த்தர் திறக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உன் சுய நினைவின்படி எங்கோ போய் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைக்கிறாதே. கர்த்தர் உனக்காக ஒரு வழியை திறக்கிறார். God is making a way to multiply. நீ பெருகும்படி கர்த்தர் உன் வழியை உண்டு பண்ணி விடுகிறார். அன்றைக்கு நெருக்கப்படும் நேரத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டே போய்விடலாம் என்று ஒரு முடிவெடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசமாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பா, எப்படிப்பா? ஒரு ரெகபோத் உனக்காக திறக்க போகிறது. ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அ ரெகபோத் ஃபார் யூ. உனக்காக ஒரு ரெகபோத்தை நான் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஓப்பன் பண்ணி அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, வேதனைகளோ ஆண்டோடைய பாதத்திலே விழுந்து விடு. அன்றைக்கு பாவியான ஸ்திரீ ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்த பொழுது கர்த்தரை ஆசீர்வதித்து மகிமையாய் மாற்றவில்லையா? இன்றைக்கும் நீ நெருக்கப்படுகிற இந்த வேளையிலே, ஒடுக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவரே தஞ்சம் என்று விழுந்து விடு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.